ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே இந்த சாங் தான் முன்னாடி நிற்கும், அவ்வளோ ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இதேமாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. அதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது மாதிரி வீடியோ எடிட் பண்ணால் கண்டிப்பாக Capcut அப்ளிகேஷன் வந்து வேணும். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப்பை சர்ச் பண்ணி அப்படின்னா இது மாதிரி அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லி வரும். ஏன்னா அந்த ஆப் வந்து இப்போ வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு VPN வந்து தேவைப்படும். ஏன்னா வந்து இது பேன் பண்ண ஆப், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே கண்டிப்பாக VPN வேணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டர்போ VPN அப்படின்னு சொல்லி ஆப் இருக்குது. இதோ லிங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தேர்டாக வந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்படின்னா இது மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்க அப்படின்னா யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது மாதிரி டேரெக்டாக வந்து உங்களுக்கு Capcut அப்ளிகேஷன் வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து 23 ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து அந்த ஃப்ரண்ட் பேஜ் வருது. ஸோ அதில் வந்து நல்ல ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து கொஞ்சம் நாள் லோட் ஆகும். சப்போஸ் நீங்கள் எடிட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அந்த உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரீப்ளேஸ் பண்ணி முடியும். அதே மாதிரி அந்த ஃப்ரண்ட்டில் வர டெக்ஸ்ட்டை மாற்றுறதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இது மாதிரி 2 டெக்ஸ்ட் தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங்காக இருக்க ஆடியோ வந்து இதில் இருக்காது, வேறு ஆடியோ தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஆடியோ வந்து சேஞ்ச் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப Capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்டில் போய்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோ கிளிக் பண்ணி அதோட ஆடியோ வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஆடியோ லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆடியோ வந்து இதில் இம்போர்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்டிங்கான ஆடியோவோட வந்து வீடியோ வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து இந்த வீடியோ வந்து HDயில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் இதோட ஸ்டெப்ஸ். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதேமாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோ வந்து மேக் பண்ண முடியும். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் வந்து அந்த VPN வந்து ஆன்லேயே தான் இருக்கணும். VPN ஆஃப் பண்ணி அப்படின்னா அன்ஸ்டேபிள் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடும். ஸோ அதில் VPN வந்து ஃபுல்லாக ஆன் பண்ணியே வச்சுருங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.